வணக்கம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 5 மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு 10-11 மணி மட்டும் நடக்கிற சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறது வத்தக்கறவை மற்றும் கண்ணு மாடுகள், சினை மாடுகள், கைம்பால் மாடுகள் சொல்லக்கூடிய வத்தக்கறவைகள் தான் அதிகமா வரும். அதையும் பார்த்துருவோம். பெரிய பருத்தி தரத்தில் இருக்கிற மாடுகளை விலை கம்மியா தான் இருக்குங்க. ஓகே, இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி எதுன்னு பாத்துக்கலாம். இது ஈரோடு மாவட்டத்தில் அருமையான சந்தை. ஈரோட்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கிற அருமையான சந்தை. குளத்தூர் வழியா வந்தோம்னா ஒரு 15 கிலோமீட்டர் டிஃபரெண்ட் தான் வரும். ஓகே, இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி பாத்துருவோம். அந்த பதிவுக்கு போவோம். அப்படியே மறக்காம இந்த பதிவு பாக்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உள்ள என்ட்ரி ஆனோம்னா எடுத்தோன்னே நம்ம பெரிய மாடு கொண்டாட வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். உள்ள போயிருக்கோம். அப்படியே உள்ள போயிருக்கோம். கொஞ்சம் நகரிக்க அங்க அப்படியே எடுத்துடலாமா? அப்படியே மாட்டிடுறேன். தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? 13 மாடு. 13. கைவசம் எத்தனை இருக்குங்க? ஒரு 6 இருக்குண்ணா. 6 உருப்படி தான் இருக்கு. என்ன ரேஞ்சில இருந்து இன்னைக்கு ஸ்டார்டிங் வருதுமா? ஒரு 60 ரூபாயில இருந்து. 60 ரூபாயில இருந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த மாடு என்ன ரேட் வரும்? ஒரு 47 ரூபா வரும். 47. எத்தனை லிட்டர் பால் அளவு கொடுக்குது? 10 லிட்டர் வரும். 10 லிட்டர் கொடுக்கும். நீங்க சொல்ற ரேஞ்சில இருந்து அதிகமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குண்ணா. ஏற்கனவே உங்ககிட்ட வாங்கினா நிறைய கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க சொன்னதை விட அதிகமா பால் கொடுக்குதுங்கிற மாதிரி. சொன்னதை விட எச்சாத்தான் வரும். சரி, ஓகே. அடுத்து அந்தல இருக்கிற இன்னொரு மொட்டை மாடு 55 ரூபா வரும். 55. அது நல்லா மடி, பெரிய மடிதான். மாடு பெரிய மாடுதான். 55 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. இது எத்தனை பல்மா இருக்கு? பல் சேர்ந்ததா? பல்லு 6 பல். 6 பல் தரோம். பால் அளவு 12 வரும். 12 லிட்டரு. ஓகே, இந்த செவல சட்டை இது ஒரு 13 வரும். 13. எல்லாம் மாடு நல்லா ஜெய்சாண்டிக்கா நெட்டு நீளமா இருக்கு. பக்கத்துல எடுக்க முடியாது, பின்னாடி போறதுக்கு இட வசதி இல்லை. அதனால மாட்டை ஃபுல்லா கவர் பண்ணி காட்ட முடியாது. அப்படியே நடக்க விடுறாங்க. நல்லா ஜம்முன்னு இருக்கிற மாடுகள் எல்லாமே. இது என்ன ரேட்னா கொடுப்பீங்க? இது ஒரு 58 ரூபா கொடுப்போம். 58னா கொடுக்கலாம். இது போக அந்த மாடு உங்களுதா? அது நம்மளது. அது உங்களுதா? உங்களுது இல்ல. சரி, ஓகே. மீதி இருக்கிற மாடுகள் போயிருச்சா இல்ல எல்லாம் நிக்குது? உள்ள இருக்கா? சேல்ஸ் ஆயிருச்சு. நம்ம மாடு சேல்ஸ் ஓரளவுக்கு முடிஞ்சுது. சரி, ஓகே. இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு வந்துடலாமா? கான்டாக்ட் பண்ணி சந்தைக்கு வந்துக்கலாம். வீட்டுல எத்தனை உருப்படி கைமால் மாடு? ஒரு 20 மாடாட்டு இருக்குண்ணா. 20 மாடாட்டு இருக்கும். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. நம்பர் 63 741 60 725. 60 725. பேரு? சினாஷ். சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. அப்படியே இன்னொரு பெரிய மாடு, நல்லா சந்தையிலே ஹைட்டான மாடுன்னு சொல்லலாம். சந்தையிலே நல்ல ஜெய்சாண்டிக்கான பெரிய மாடு. ஒரு 65 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க. வத்தக்கறவை தான். அந்தல திருப்பலான்னு பார்த்தா திரும்புது இப்ப லைட்டா. அண்ணன் ஹைட்டு செம ஹைட்டு, கிட்டத்தட்ட ஒரு 6 அடி ஹைட்டு வரும். ஏன்னா வரும். பெரிய மாடு இப்ப கவர்மெண்ட் சந்தையிலே பெரிய மாடுங்க. 65 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. இது வீடியோ எடுத்துக்கலாமா? இது அவரு தானா? மாட்டுக்கார வர சொல்றீங்களா? சரி, ஓகே. இது அவங்களுக்கு தானாட்டு இருக்கு. அதனால அப்படியே மாட்டை மட்டும் காமிச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய மாடுகள் வேணாலும் சந்தைக்கு வந்தா நேர்ல பார்த்து எடுத்துக்கலாம். அப்படியே வந்துட்டாரு அண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சந்தைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? 4. எத்தனை விற்பனை ஆயிருக்குண்ணா? 1 விற்பனை ஆயிருக்குது. 1 விற்பனை ஆயிருச்சு. சரி, ஓகே. இந்த மாடு பாத்தலாம். இது என்ன ரேட்னா வருது? 45 ரூபா சொல்லுச்சு. 45. பால் அளவுனா? பால் 5 நாளும் கறக்கு. 5 நாள் கறக்கும். 9 லிட்டர். ஒரு நாளைக்கு.
இது வந்து பல்லு எத்தனை பல்லு தரத்துல? 6 பல்லு. 6 பல்லு. என்ன ரேட்டு மட்டும் கேட்டிருக்காங்க? 40,000 கேக்குறாங்க, 41,000 கேக்குறாங்க. 41 மட்டும் கேக்குறாங்க. நீங்க என்ன ரேட் வந்தா ஃபைனல் கொடுக்கலாம்? 47 வந்தா கொடுக்கலாம்னு சொல்லிட்டேன். 45 ஃபைனல் தான். ஃபைனல் தான். சரி ஓகே. அந்த பெரிய மாடு உங்களுதா? எந்த பெரிய மாடு? அது நம்மளது இல்ல. அது உங்களுது இல்ல. சரி ஓகே. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணலாம். அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 80 98 54 42 90. 90. பேருண்ணா? மணி, சின்ன மணி. சின்ன மணி. சரி ஓகேண்ணா. ஓகே. அப்படி இந்த ஐயா ஒருத்தர் மாடு பார்த்துருக்காரு. அதான் அவருதான். அது நம்மளதான். ஐயா இந்த மாடு என்ன ரேட் வருங்க? எந்த மாடு? இந்த செவல சட்டை. செவல சட்டை, கருப்பு சட்டை. கருப்பு சட்டை. கருப்பு சட்டை 40 ரூபா சொல்லுச்சு. பால் அளவுல எத்தனை கொடுக்கு? கரை ஒரு 4 லிட்டர் கறக்கு. 4 நாள் 8. 8. என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாம்? ஃபைனல் ஒரு 37னா கொடுக்கலாம். 37னா ஃபைனல். ஆமா. அப்படியே இந்த ஜெர்சி உங்களுக்கு தான்? அது நம்மளதுதான். அது வத்தக்கறவை தான். வத்தக்கறவை தான். அது என்ன ரேட் வரும்னா? 34 ரூபா சொல்லுச்சு. பால் அளவு? கரை ஒரு 4 லிட்டர் வரும். 4 லிட்டர். ஆமா. இந்த மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சரி ஓகே. நம்பர் தான். சரி ஓகே. ரொம்ப நன்றி. நன்றி. அப்படியே மாடுகள் பாத்தீங்கன்னா இறங்கிட்டே தான் இருக்கு. மாடு முன்னாடி போயிட்டே தான் இருக்கு. அப்படியே உள்ள போகும். உள்ள போனோம்னா கண்ணு மாடு வச்சிருக்காங்க. வீடியோ எடுத்துக்கலாமா? கருப்பு சட்டை வத்தக்கறவைங்களா? வத்தக்கறவை தான். பால் அளவுல எத்தனை கொடுக்குது? பால் 2 நேரம் 8 லிட்டர் வருங்க. 2 மடி. என்ன உள்மடிங்களா? உள்ளமடி மாடு. உள்மடி மாடு. ஆமா. இது வந்து எத்தனை ஈத்துல இறங்கி இருக்கு? இதோட 3 அணைத்து. 3 அணைத்து. 3 அணைத்து. என்ன விலைன்னா சொல்றீங்க? 37 ரூபா சொல்லுங்க. 37. என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க? 32 தண்ணி கேக்குறாங்க. 32 மட்டும் கேக்குறாங்க. நீங்க எப்படி வியாபாரியா? வியாபாரி தான். இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? நாங்க இன்னைக்கு 3 கொண்டாந்தோம். 3 கொண்டாந்தீங்க. விற்பனை எல்லாம் 2 வித்து. 2 வித்தாச்சு. ஒன்னு இருக்கு. இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க இந்த மாடு? 35னா கொடுக்கணும். 35னா ஃபைனல் பண்ணலாம். ஆமா. சரி ஓகே. 4 மடியில பால் வருதான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. எடுத்துடலாங்க. மாடு ஒண்ணு வந்திருக்கீங்களா? வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களா? அப்படியே இதுவும் முடியுங்க. நீதான் காலு இருக்கிறீங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க மல்லிப்பாளையத்துல இருந்து வர்றேங்க. மல்லிப்பாளையம். மல்லிப்பாளையம். ஏற்கனவே வந்து இங்க மாடுகள் வாங்கிருக்கீங்களா? வாங்கிக்கிறேன். 3 தடவை வாங்கிருக்கேன். 3 தடவை வாங்கிருக்கீங்க. வத்தக்கறவைங்களா இல்ல? வத்தக்கறவை. வத்தக்கறவை. இப்ப என்ன மாடு பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க? இப்போ வத்தக்கறவை. வத்தக்கறவை தான். வத்தக்கறவை வாங்கி என்ன பாலுக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரியா? பால் கறந்து பால் கறந்து விக்கிற மாதிரி. சரி சரிங்க. சென்னையான வித்துருவோம். சென்னையான வித்துருவீங்க. இப்ப இங்க வாங்குற மாடுகள் வந்து அவங்க சொல்ற அளவு பால் கரெக்டா கொடுக்குதுங்களா? குறை எல்லாம் கொடுக்குது. குறை இல்லாம கொடுக்குது. விலை எப்படிங்க? பரவாயில்லையா? விலை பரவாயில்ல. விலையும் பரவாயில்ல. சரி ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. உங்க பேரு? ஜெகநாதன். ஜெகநாதன். மல்லிவன். சரி. அப்படியே வீட்டு தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பால் மாடுகள், சைஸ் மாடுகள் நிறைய இருக்கு. இப்போ வந்து ஜெர்சி ஒண்ணு பல்லு பாத்துக்கிட்டு இருக்காங்க பிடிச்சு. அதே மாதிரி இங்க ஒரு ஜெர்சி இருக்கு. ஐயா ஒரு ஜெர்சி வச்சிருக்காருங்க. ஜெர்சி எல்லாமே வாங்கி கட்டிட்டாங்கன்னு நினைக்கிற ஜெர்சி கிராஸ் பிரீடு. நல்ல ஜெர்சி மாடு. ஐயா இருங்க, மைக்கு மாட்டேன். ஐயா வணக்கம். வணக்கங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? கள்ளிப்பட்டில இருந்து வரேன். கள்ளிப்பட்டி. கோபி கள்ளிப்பட்டிங்களா? இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க விற்பனைக்கு? 2. விற்பனையில எப்படி போகுதுங்க ஐயா? விற்பனையெல்லாம் சுமார் தான். சுமார் தான். சரி, இந்த மாடு உங்களுக்கு தானா? ஆமாங்க. இது வந்து என்ன ரேட்டுங்க வரும்? இது வந்து 35 ரூபா வருங்க. 35. ஆமாங்க. சரிங்க. 35 சொல்றீங்க. பால் அளவுலாம் எத்தனைங்க கொடுக்குது? பால் 5 வருங்க. 5 வரும். தோட்டத்து மாடுங்களா? ஆமா, தோட்டத்து மாடு. சரி சரிங்க. 35 சொல்றீங்க. அந்த மாடுங்க? இது 22 ரூபா சொல்றேன். 22. என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? ஒரு 20 ரூபாய்னா கொடுக்கலாம். 20 ரூபாய்னா கொடுக்கலாம். இது பால் அளவு எத்தனை கொடுப்பீங்க? பால் 3 வருது. 3 3 6. வீட்டுக்கு ஏத்த மாடு. வீட்டுக்கு ஏத்த மாடு. சரி, இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா பாக்கலாம். இது போக கட்டுத்தரையில வந்து எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? அடுத்தால எப்ப ஆரஞ்சு இருக்கு. ஆரஞ்சு இருக்கும். அவங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு இந்த மாட்டு சந்தை பொறுத்து? 50 வருஷம். 50 வருஷம். டேய் அப்பா, பெரிய பெரிய மாடை பாத்திருப்பீங்க. சரி சரிங்க. இப்போ வந்து நாட்டு மாடுகள் எல்லாமே கம்மியாயிருச்சு. நாட்டு மாடு விற்பனையே இல்லைங்க. விற்பனையே இல்ல. அதனால கலப்பின மாடுக்கு மாறிட்டீங்க. சரி சரி. உங்க நம்பர் இருந்தா அப்படியே சொல்லிருங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. 97 500 66 923. சரி ஓகே. பேருங்க? சம்பு கவுண்டர். சம்பு கவுண்டர். சரி ஓகேங்க. ரொம்ப நன்றி. அது போக
இந்த மாடு வந்து மும்மரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல மடிக்கால் எல்லாமே ஜம்முன் இருக்கு. அப்படி இந்தல பார்த்தோம்னா இந்தல ஒரு ஜெர்சி. அதே மாதிரி இங்க மடிக்கால் பாத்தீங்கன்னா அதே கப்பா எச்சப் மாட்டுக்கு இந்த மாதிரி பெரிய மடியோட இருக்க ஒரு மாடு. செவலை செம்பூத்து 3 கலர் மிக்சிங் இருக்கு. சைஸ் மாடு. கேப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? டிஎன்பாளையம். டிஎன்பாளையம் சத்தி. சத்தி டிஎன்பாளையம். இப்ப வந்து இதெல்லாம் ஜெர்சிங்களா? ஆமாங்க. ஜெர்சியில சேர்ற மாடு ஒண்ணு கொண்டாந்துருக்கீங்க. வத்தக்கறவைங்களா? வத்தக்கரையா இளங்கன மாடு தான். கரை 6 வருதுங்க. 6 வரும். 12 லிட்டரு. 12 லிட்டர் குறையாது. இது வந்து எத்தனை ஈத்து போட்டிருக்கு? 3வது. 3ஆம் ஈத்து. செனைய கீது இருக்குங்களா? சென்னை இருக்கு, வாய்ப்பு இல்லைங்க. இளங்கன்னு தாங்க. இளங்கன்னு தான். ஆமாங்க. சரி, ஓகே. இது என்ன ரேட் சொல்றீங்கண்ணா? 37 ரூபா சொன்னேன். 37. என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க? 30 ரூபா வரைக்கும் கேக்குறாங்க. 30 ரூபா மட்டும் மோதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாங்களா? அப்படியே உங்க நம்பர் என்ன சொல்லிருங்க. 93 44 82 88 38. இது போய் எத்தனை உருப்படிகள் வச்சிருப்பீங்க கைவசம்? சென மாடு எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. தேவைப்பட்டா அது வேணாலும் கான்டெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகேண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க என்ன கிடாரி கண்ணுங்களா? கடை இருக்கு. நீங்க என்ன விலைன்னு வருது? 35,000 ரூபாய் வருதுங்க. 35. ஆமாங்க. என்ன விலை மட்டும் கேக்குறாங்க? நான் வந்து 35,000 ரூபாய் சொல்லிட்டு இருக்கிறேங்க. 28,000 வரைக்கும் கேட்டு இருக்கிறாங்க. 28 மட்டும் மோதுறாங்க. ஆமாங்க. நீங்க என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? 32,000 கொடுத்துடலாங்க. 32,000 கொடுக்கலாம். ஆமாங்க. இந்த மாதிரி கிடாரி கண்ணு மட்டும் தான் பண்றீங்களா வேற மாடுகள்? 5 மாடு கொண்டு வந்தங்க. 5 வந்து 35 வித்துட்டுங்க. 35 கொடுத்தாச்சு. ஆமாங்க. சரி சரி. இது ஒரு மாடு தான் இருக்குதுங்க. கடைசியா மகாலட்சுமி. மகாலட்சுமி மாட்டுக்கார வேலைங்க. உங்க பேரா? ஆமாங்க. நம்பர் வந்து சொல்லிருங்க. நம்பருங்களா? 99 76 80 57 77. சரி, ஓகேண்ணா. பேரு தங்கவேல் சாமிங்க. தங்கவேல் சாமி. ஊருங்க? டிஎன்பாளையம். திருப்பூருங்க. ஆமாங்க. திருப்பூர் எங்கீங்க? திருப்பூர் ஊத்துக்குளி ரோடுங்க. ஊத்துக்குளி ரோடு பாரப்பாளையம். சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. சரி, ஓகே. 42 ரூபா விலை சொல்றாங்க. 4 மாசம் சனி விலை சொல்றாங்க. வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், கூட்டமாயிடுச்சு. மாடு பாதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெர்சி நல்ல ஜம்முன ஒரு மாடு பேசிட்டு இருக்காங்க. முடிச்சிட்டாங்க. செம்பூத்துக்காரி முட்டை மாடு. பால் கறந்து பாக்குறாங்க. பால் அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆறு பல்லு. என்ன விலைங்க? என்ன விலைங்க? 33. பாலால எத்தனை கொடுப்பீங்களாமா? பால் 3 லிட்டரு. சரி சரிங்க. பால் எத்தனைன்னு தெரியல. ஐயா சரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. 33 விலை முடிச்சு கொண்டு வராங்க. இப்படி உள்ள போனோம்னா பெரிய சைஸ் மாடு. சவா சட்டை பால் அடிச்சு பாரு. சரி, கருப்பு சட்டை. எங்க போய் எடுக்கிறது தெரிய மாட்டேங்குது. சுத்துறாங்க. ஜம்முன் இருக்கு மாடு. பெயின் மாடு தான் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய மாடுகள் நிறைய எல்லாமே அவங்க ஒன்னா. ஒரு ஜெர்சி பெரிய சைஸ். வீடியோ எடுத்துக்கலாமா?
இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? இருங்க அப்படியே மைக்க மாட்டேங்க. செனமாடுங்களா இல்ல இது கை கறவைண்ணா. கை கறவை? என்ன ரேட்னா வருது? இது 30 ரூபாய்ண்ணா. 30 ரூபா. பேப்பர் இல்லைங்க, இது செல்லு. பாலெல்லாம் எத்தனை கொடுக்கணாது? என்ன 2 வடி இருக்குன்றாங்கண்ணா. 2 வடி இல்ல 3 வடி? 2 வடி சொல்லிக்கிறாங்க. நீ என்னன்னு தெரியாது. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்கண்ணா? என்ன ரேட் சொல்லி 35 சொன்னாங்கண்ணா. 30 ரூபாய்க்கு முடிச்சுக்கண்ணா. 30 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. சரி ஓகே. இதெல்லாமே வத்தக்கரவ மாடுகள். கிட்டத்தட்ட 3 உருப்படி கொண்டாந்து இருக்கிறாங்க. சொல்றான் பாரு வேலை. கருப்பு சட்டை ஒண்ணு, ஜெர்சி ஒண்ணு, அப்புறம் அது என்ன காரியம் சேருமா? ஆமாங்க, இது எச்எப் சேர மாடுதான். எச்சப்பல எதுங்க இது? அது எச்சப்பல தான் சேரு. சேனா 6 மாசம். சேனை? ஆமா. டெஸ்ட்டுங்களா சேனையா? டெஸ்ட் இது 6 மாசம். 6 மாசம். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த மாட்டை பத்தி பாத்துறோம். இது என்ன விலை வரும்? இது பல்ல வந்து கடை முளப்புங்க. விலை 45 ரூபா வருங்க. 45. 42 ரூபா கொடுக்கலாம். பால் பால் ஒரு 5 நாள் வரும். 5 நாள் வரும். சரி, அந்த செவல ஜெர்சி செவலை வந்துட்டு 42,000 சொல்றாங்க. ஒரு 38 ரூபா ஃபைனல் கொடுக்கலாம். 38னா ஃபைனல் 6 பல் தரத்துல இருக்கிறது. பால் அளவு எத்தனை கொடுப்பீங்க? பால் இது ஒரு 4 3 வரும். 4 3 7 லிட்டர். ஆமாண்ணா. ஈத்து எத்தனை இறங்கி இருக்கு? இது வந்து போட்டா 3 நேத்துண்ணா. போட்டா 3 நேத்து. சரி ஓகே. இந்த மாடு என்ன ரேட் வரும்? அந்த மாடு வந்துட்டு போட்டா 4வது ஈத்துண்ணா. செம்பூத்துக்காரீங்களா? இல்ல, கருப்பு சட்டைக்கு எச்எஃப் பிளஸ். எச்சப்பல தான் சேரும். ஆமா. பால் அளவு எத்தனை கொடுக்கும்? பால் வந்துட்டு இது ஒரு 6 5 வரும்ண்ணா. 6 5 11. ஆமா. நீங்க சொல்றத விட அதிகமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 1 லிட்டர் கம்மியானாலும் இருக்கலாம். கம்மியா இருக்கும். 11 லிட்டர் சொல்ற 1 லிட்டர் கம்மியா இருக்கும். கம்மியா இருக்குமா எச்சா இருக்குமா? கம்மியா நீங்க கணக்கு வச்சுக்கோங்களேன். கம்மியா வச்சா கிடைச்சா சந்தோஷம் அப்படிங்கிறீங்களா? முட்டுப்பாளையம் இருக்கு, அது அளவுக்கு இருக்கு. சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல, சந்தைக்கு வருவேன். வாரம் சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். இது போக வேற எந்தெந்த சந்தைக்கு போறீங்க? இது ஈரோடு போகணும், கருங்கல்பாளையம், அப்புறம் திருப்பூர், குண்டடம், எல்லாம் சந்தைக்கு போகணும். இந்த சந்தைக்கு எல்லாம் போறீங்க. அப்படியே உங்க பேரு? மோகன். சரி ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வத்தக்கறவைகள் மற்றும் மாடுகள் வந்து அதிகமா வரத்திருக்கு. நிறைய உருப்படிகள் கொண்டாந்துருக்காங்க. மேல திண்டுல பாத்தீங்கன்னா நிறைய நிறுத்தி வச்சிருக்காங்க. மேலேயே பாத்தீங்கன்னா பேரம் பேசி வியாபாரம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போக கீழே நிறைய மாடுகள் இறக்கி இருக்காங்க. எல்லாமே பால் திறன் அதிகமா கொடுக்கக்கூடிய மாடுகள் தான். அப்படியே உள்ள போந்துருவோம். எடுத்துக்கலாங்களா? மாட்டு எடுத்துங்க. நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே. எல்லாமே சரி. என்ன ரேஞ்சில இருந்து வரணும்? ஏன்னா பேசுற கண்டிஷன்லயே இல்ல. ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்னால வாங்கிக்கலாம். ஒரு 40 ரூபா ரேஞ்சுக்கு மேல போனோம்னா இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய எச்எப் மாடுகள், நல்ல தரமான குவாலிட்டியான மாடுகள் வாங்கலாம். எல்லாமே வத்தக்கறவைகள் தான். இதுல டெஸ்ட் மாடுகளும் நிறைய வந்திருக்கும். மொட்டை மாடு நல்லா பார்த்து நல்லா அம்சமா இருக்கு பாருங்க. தம்பி இதெல்லாம் என்ன ரேட் வரும்? 35 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். 35 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ரேட்ங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய எச்எஃப் வத்தக்கறவை மற்றும் கைம்பால் மாடுகள் வாங்கினா நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். அப்படியே பதிவு முடிச்சிடலாம் நண்பர்களே.